ரொம்பண்டா சரியான பிளேடு அறுத்து சாவடிச்சிடும் அப்படின்னு. ஏதாவது என்கிட்ட ஏடிபிட்டியா ஏதாவது எகன்ஸ்டா பேசினான், நான் அவனை எதுவுமே சொல்ல மாட்டேன், இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பான் அவன்கிட்ட. அவனே ஆமா தப்பு தானே, என்னை விட்டுருந்தேன் ப்ளீஸ், நான் தெரியாம சொல்லிட்டேன், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணே. எகைன் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன், பார்த்தேன்னா நானே ஒதுங்கி தலையை கீழே போட்டுக்கிட்டு நாணல் மாதிரி போயிடுவேன் அப்படின்னும். அந்த அளவுக்கு கொண்டு வரணும்னா அவனுக்கு நான் பேசியே ஆகணும். நான் அவன்கிட்ட பேசலன்னு வச்சுக்கேன், நான் நிக்கிற இடம் பூரா அவன் பேசுவான். இப்ப என் கூட 2 பேர் நிக்கிறான்ல, அவன் என்ன பண்ணுவான், இவன் இந்த சிந்தனை உடையவன், இவன் இந்த மாதிரியான எண்ணம் கொண்டவன், பொது உடைமை மனப்பான்மை கொண்டவன் அப்படின்னு நிற்பான். அந்த நாய் நான் பேசாம இருந்தேன்னா என்கிட்ட வந்து பேசும். பேசினோடனே இவன் என்ன பத்தி நினைப்பான், என்ன இவன் எல்லாத்தையும் பேசுவான் போல, இவன் நம்மள்ட்ட சும்மா நடிப்பானோ அப்படின்னு நினைப்பான். அப்படி ஒரு சம்பவத்தை உருவாக்கி விட்டுருவான். அதனால நம்ம அவன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. அப்புறம் நாளைக்கு மணி நம்மளை பார்த்தா வரமாட்டான். இப்ப நாங்க முதல்ல சத்தம் போட்டேன் போயிட்டானுங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தவன் தான் சத்தம் போட்டேன் போயிட்டானுங்க, ஒருத்தவன் தான் நான் வியாசர்பாடி தெரியுமா அப்படின்னா. ரைட்டு, இல்ல எனக்கு ஜல்லிக்கட்டுக்கு சம்பந்தமே இல்லை, அதான் தெரியுது பார்த்தோன்னே. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னா, இல்ல நான் அதை சொல்லணும், என்னன்னு சொல்லு நானே சொல்லிடுறேன், இல்ல நான் தான் சொல்லுவேன், இல்ல நீ சொன்னா ஆகாது நானே சொல்றேன் அப்படின்னு. கோவப்பட்டு போனவன் தான் நேரம் வரைக்கும் இல்லை, அவனுக்கு ஜல்லிக்கட்டுக்கு சம்பந்தமே இல்லை, சொல்லி விட்டுவாங்க. அப்படி ஏண்டா நீ சொல்லி விடுறதா ஆளு பார்த்து சொல்லி விடுவானா? நான் வியாசர்பாடியில இருக்க எல்லாரும் சொல்லல, வியாசர்பாடியில எனக்கும் சொந்தம் இருக்கு, நண்பர்கள் முதல்ல இருக்காங்க. வியாசர்பாடியில நிறைய நண்பர்கள் இருக்காங்க, எல்லா பசங்க கூட்டாய் போய் வருவாங்க. அவ்வளவும் ஃப்ராடு. இவர் தான் சொல்லுவாராம், நீ என்ன மாதிரி வாத்தி, நீ எதை சொல்லுவான்னு எனக்கு தெரியாது, இவர் தான் சொல்லுவாராம். இவர் என்னத்தை சொல்லுவார் என்கிட்ட, எல்லாம் எந்திரிச்சு போங்கன்னு மறைமுகமா சொல்லுவ. இதுக்கு நீ அவ்வளவு தூரம் கத்துக்கிட்டு வந்திருக்க, உன்னை எழுந்திரிச்சு போய் அங்க சொல்றான்னு சொல்றதுக்கு உனக்கு பிராக்டிஸ் அவ்வளவு நேரம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதையே நான் உன்கிட்ட 2 கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நீனே மறந்துட்டு என்ன சொல்றது தெரியாம திரும்ப கேட்க போயிருக்க. வருவேன்னு எனக்கு தெரியும், நீ வருவ, கேட்கதான் போயிருக்கான். என்னமோ சொல்ல சொன்னீங்க, நான் சொல்றதுக்குள்ளே அவன் ஏதோ குறுக்க கிராஸ் பண்ணிட்டான், எனக்கு மறந்துருச்சு, மறுபடியும் அந்த ஸ்கிரிப்டை சொல்லுங்க அப்படின்ப. ஆள் செலக்ட் பண்ணிருக்கான் பாரு, செலக்ஷன் ஆஃப் ஆளு சரியில்லையே, உன்னோட செலக்ஷனே சரியில்லையே, கவுன்சிலிங்கே சரியில்லையே, பிரெயின் வாஷிங் சுத்தமா இல்லையே உனக்கிட்ட. ஆளுன்னா பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்ல வேணா, நம்ம சொல்றதா உண்மையா இருக்கணும், பொய்யானா. அதுக்கே ஆள் செலக்ட் பண்ண தெரியல உனக்கு. அங்க வர நம்மளால அமைதியா பேசிட்டு இருக்கான், அவன் சந்தோஷமா அடிக்கிறான், புரிச்சல்றான் அந்த போட்டு அண்ணாங்கார. அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அடிப்பாங்க, நம்ம அடிச்சு கலவரத்தை உருவாக்கப்படாதுன்னு பேசாம இருக்கும். அந்த போட்டு போய் வச்சுக்கேன், இங்க 2 பேர் தட்டிக்கிட்டு இருக்காங்களா, இதை தூக்கி முழுவில தட்டிக்கிட்டு இருப்போம், டக்கு டக்குன்னு இந்த தோலை உடிச்சு தட்டுவோம்டா, அப்புறமாக்கி இந்த தோலை தட்டுவோம்டா, முதல்ல இவன் தோலை உடிக்கிறோம்டா, இங்க வச்சு தட்டுவோம்டா அப்படிமா. உண்மையா இல்லையா? நியூஸ் என்ன செத்த நேரத்துல நியூஸ் பேப்பர் வரும், நியூஸ் பேப்பர் வந்தா கொஞ்சம் சுட சுட இருக்கும் நியூஸ், என்ன பிராட் எழுதியிருக்கான்னு பாக்கலாம். 2 பேப்பர் பிராட் எழுதின மட்டும்தான் உள்ள வந்திருக்கான், பிராடா எழுதின பத்திரிகைக்காரன் மட்டும்தான் அன்னைக்கு உள்ள வந்தான், அதுக்கப்புறம் வரவே இல்லை. முந்தாவளு பேசும்போது உள்ள வந்து பத்திரிகை போட்டு போனான், பரவாயில்லையா ஃபாரின் கல்ச்சர் மாதிரி ஃப்ரீயா பேப்பர் இஷ்யூ பண்றான் போராட்ட காலத்துல, புதுசா இருக்கடா, இதுவும் வந்து இடம்பெறுமா அப்படின்னு பார்த்தேன். வாங்கி பார்த்த உடனே அங்கனக்குள்ள இருந்தவங்களை மட்டும் 136 பேர் இருக்கான், 12 பேர் இருக்கான், 2000 பேர் இருக்கான்னு போயிட்டான். ஒட்டு கிளின்னு கிழிச்சான். அவன்கிட்ட நான் சொன்னானா சூப்பர்வைசர்னு, ஆர்கனைசர்னு அவன்கிட்ட சொன்னானா, அவன் தான் ஆடியன்ஸ்ன்னு சொன்னானா அப்படின்னு கிழிச்சான். மறுநாள் பேப்பரே வரல, பேப்பரே வரலையே இந்த தம்பியர்கள், பேப்பரே வரல. ஃப்ரீயா இஷ்யூ பண்ண உடனே வெக்கங்கட்ட பேப்பரை நம்ம எதுக்குறா கொண்டு கொடுத்தோம் அப்படின்னு அந்த பையனை அந்த அண்ணன் சேர்த்து தூக்கி போட்டு போயிட்டான், அங்கிட்டே தூக்கி போயிட்டான். எங்கால உடனே என்ன பண்ணா, அந்த பேப்பர் அடிச்சு கிழிச்சிருவோம் அப்படின்னு பேப்பரை தூக்கினா, டே கீழே போட்டு உட்காரதுக்கு எதுவுமே இல்லடா, ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் உட்காரா அப்படின்னு வச்சுட்டு உட்காந்துட்டான். ஹெட்லைன்ஸோட சேர்த்து தலையங்கத்தோட சேர்த்து கீழே போட்டுட்டு நல்லா பெட்டாக்ஸுக்கு அழுகு இல்லாம கீழே போட்டு உட்காந்துட்டான். ஆமா, இந்த பேர் அண்ணன் சொல்றது, பெட்ஷீட் வேற வசதியா இல்ல அந்த நேரத்துல, இதான் எனக்கு இருந்துச்சு, பேப்பரை வச்சுக்கிட்டு பெட்ஷீட்டை தூக்கி தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டேன். பயன்படுத்திக்கணும், நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை எடுத்துக்கிட்டு வச்சுதான் பயன்படுத்தணும். அவனை எதுவுமே நம்ம பேசக்கூடாது, அவன் பாட்டுக்கு வேலையை பார்க்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை வைப்போம், நம்ம சாப்பிட்டா இருக்கும், நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம், சாப்பிட்டா இருக்கோம், அமைதியா இருக்கும், பண்ணிக்கிட்டே இருக்கோம், செஞ்சுட்டே இருக்கோம், அவ்வளவுதான். அங்க இங்க சொல்ற நீ அங்கதான் கொடியேற்ற போறது, கொடியேற்றுறது அங்கதான். சிம்சன் அந்த இது இருக்குல்ல, வாட்ச் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அது ஆபீஸ்டர் அங்கனுக்குள்ள சிவாஜி சிலைக்கு பின்னாடி, காந்தி சிலைக்கு நேராக ஏற்ற மாதிரி, அதுக்கு பின்னாடி தானே நம்மளால உட்காந்துட்டு இருக்கான். வரும்போது பார்த்து தானே வந்த. இப்ப அங்க எழுப்பி விட்டுருந்தா அவங்க வந்து சொல்லிருப்பான். அதான் சொல்றேன், அங்க எழுப்பி விட்டுருந்தா அவன் இங்க இருந்து வந்து என்ன எழுப்பி விட்டான்டா, அங்கே உட்காந்துக்கிறேன் மால் அங்கே உட்காந்துருப்பான், இல்லைன்னா அங்கிட்டு போயிருப்பான் நம்மளை கடந்து.
அவன் அங்கேயே தானே உட்கார்ந்து இருக்கான். அவன்கிட்ட எவ்வளவு ரூமரை பரப்புறான். போலீஸ் அங்கிட்ட உட்காந்துருக்காப்புல. நல்லா பண்றாங்க கல்ச்சுரல்ஸ். பேசாம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்டா. நான் யூனிஃபார்மை கழட்டி லீவை போட்டுருக்கலாம். போன மாசம் மெடிக்கல் லீவு வந்து பாத்துருக்கலாம் அந்த மாசம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல நம்மளால உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். காந்தி சிலைகிட்ட பாத்தீங்கன்னா இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 15-20 படி இருக்கும். அப்படியே கீழே ஆடியன்ஸ் சென்டர் உட்கார்றதுக்கு சூப்பரா இருக்கும். அதுக்கு கீழே சிமெண்ட், அதுக்கு அங்கிட்டு பீச் லூப் சாலை இருக்கு. அந்த சர்வீஸ் ரோடு, இந்த ரோடு இல்ல, இதை தாண்டி இந்த மாதிரி ரோடு இருக்கு. அதுக்கப்புறம் பீச் மணல், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படியே பறந்து விழுந்து கிடக்க அழகா உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான். சிலம்பு சுத்துறான், டான்ஸ் பண்றான், பொய்க்கால் குதிரை பண்றான், மாடு மாதிரி கொம்பு வச்சுக்கிட்டு என்னவோ பண்றான். ஆமா, யாருண்ணா? சரிண்ணா. என்னென்னலாம் பண்றாங்க பாருப்பா. சொல்லிட்டு போ. சொல்றாங்கல்ல, உண்மையா தானே இருக்கும், நம்பணும்ல, நம்பிக்குவோம். இப்ப 3 பொம்மை ஒரு அரசனுக்கு பிறந்த நாள். அரசனுக்கு வரிசையா நின்று எல்லாரும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கிஃப்ட். 3 பொம்மை ஒரு மரத்தாலான பொம்மையை கொடுக்குறான். அது சஸ்பென்ஸா சொல்லணும்னா ஓப்பனா சொல்றேன். 3 பொம்மையை கொடுத்தோடனே அவன் கடுப்பாட்டான். டே, எவ்வளவு பெரிய மண்ணா, நான் எனக்கு என்னமோ மண்ணாலான பொம்மையை 3 பொம்மையா, மரத்தால மண்ணாலான பொம்மை எந்த உணவு கொடுக்குறேன், அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னா. அந்த நாள் நம்ம மாதிரி எனக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் சொல்றோம்னா, அறிவு இல்லைன்னு வச்சுக்கோ. 3 பொம்மையை கொடுத்துருக்கேன். இந்த பொம்மையில 3 வித்தியாசம் இருக்கு ஒன்னொன்னுக்கும். அதுக்கு 3 பெரிய கருத்து இருக்கு சொல்லு அப்படின்னா. தெரிலடா அப்படின்ட்டான். ஏன்னா அவன் சோதிச்சு பார்த்தா தெரிலடான்ட்டான். அமைச்சரை புலவரை கேட்டான், அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பெரிய அமைச்சரை கேட்டான், தெரிலன்ட்டான். நம்ம அமைச்சரவை மாதிரி இருக்கும்.